வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 சர்வீசஸ் 2025 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பொது அறிவு, அதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். கீழ்கண்ட சிவகலை அகழாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. செம்பு மற்றும் தங்கத்தினால் ஆன பொருட்கள் இங்கு கிடைக்கப்பெற்றது. ஸோ இதனோட கூற்றுக்களோட கரெக்டான ஆன்சர்ஸை நம்ம எடுக்கணும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 சரி. அதாவது சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. 3 தவறான கூற்று. அடுத்து, குறியிடாத RNA NCRNA என என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது? புரதத்திற்கான குறியாக்கம், பிரதி, மரபணு கட்டுப்பாடு, கார்போஹைட்ரேட் தொகுப்பு. விடை தெரியவில்லை. ஆன்சர் சி தான் சரி, மரபணு கட்டுப்பாடு. இது தவறாக நோட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் சி தான். சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? 1920களில் மார்டிமர் வீலர் ஹரப்பா பகுதிகளில் அகழாய்வுகள் நடத்தினார். மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. பிராகிருத கல்வெட்டுகளில் மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. ஸ்டீட்டைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொஹஞ்சதரோவில் கண்டெடுக்கப்பட்டது. ஸோ இந்த கூற்றுகளில் எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி தான் சரி. டியில் என்ன சொல்லியிருக்கு? 2 மற்றும் 4 மட்டும். மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. இது கரெக்டானது. ஸ்டீட்டைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொஹஞ்சதரோவில் கண்டெடுக்கப்பட்டது. ஸோ இது 2 கூற்றுகளும் சரியானது. அடுத்து பி மற்றும் கியூ. இது மேக்ஸு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த வீடியோவில் இந்த மேக்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம பார்க்கலாம். கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து, கூற்று மற்றும் காரணத்தை நன்றாக புரிந்து கொண்ட பின் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ்நாட்டில் 2024-2025 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019-2020 ஆண்டில் 6%, 2024-2025 ஆண்டில் 4.5 குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4% என்ற விகிதத்தில் நிலையாக உள்ளது. காரணம், இது முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்த பெறும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறது அப்படின்னு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் பி தான் சரி. ஏ மற்றும் ஆர் சரி, மற்றும் ஆர் ஆனது ஏவினுடைய சரியான விளக்கமாகும். ஸோ கூற்று அண்ட் காரணம் 2மே கரெக்டானது தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.